This is Sridevi Arun Prakash. இது வந்து பிக் 3 நிறைய பேர் வந்து இது கேள்விப்பட்டிருப்பாங்க வந்து ஏன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இது கட்டாயம் வந்து கேட்பாங்க வந்து பிக் 3 என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க வந்து பிக் 3னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் அண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இது மூணும் வந்து லிங்க் அப்படின்னு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் வந்து அதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஏற்கனவே கிரியேட்டடான கன்ஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறது. டிஸ்ட்ரக்டர் நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்து என்ன ஆகும், அசைன்மெண்ட் பண்ணும்போது தட் இஸ் ஒன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு அனதர் ஆப்ஜெக்ட்னு அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் கால் ஆகும், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது வந்து. இந்த மூணும் வந்து இன்டர்லிங்கட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸுக்கு வந்து நீங்க காப்பி கன்ஸ்ட்ரக்டர் நீங்களா ஓனா எப்போ எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து கம்பைலர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துரும். பட் இப்போ உங்களுடைய கிளாஸ்ல ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் மெயினா பாயிண்டர்ஸ்லாம் இருக்கும்போது வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எழுதுவீங்க. ஏன்னா இல்லைன்னா ஷாலோ காப்பி ஆயிடும் பாயிண்டர் வந்து. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக we will provide our own copy constructor. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய கிளாஸ்க்கு வந்து ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே தென் கிளாஸ் டிஃபால்ட்டாக அதில் டிஸ்ட்ரக்டரையோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும்னு அர்த்தம் வந்து. ஸோ யூ ஹாவ் டு டிஃபைன் யுவர் ஓன் டிஸ்ட்ரக்டர் அண்ட் ஆல்சோ யுவர் ஓன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது எல்லாரையும் வந்து நீங்கள் தந்தே ஆகணும் வந்து, நோ அதர் கோ. இல்லைன்னா பிரச்சனைன்னு அர்த்தம், நீங்கள் ஏதோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து பிக் 3. ஓகே, இஃப் ஒன் ஆஃப் திஸ் ஹேட் டு பி டிஃபைன் பை த ப்ரோக்ராமர் அப்படின்னு வந்துருச்சுனாவே கம்பைலர் ஜென்ரேட்டட் வெர்ஷன் உங்களுக்கு ஃபிட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் யூ ஆர் டிஃபைனிங் எ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் தென் யூ ஹாவ் டு டிஃபைன் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஆல்சோ தி அதர் ஓகே டிஸ்ட்ரக்டர். சரியா, இதான் வந்து ரூல் ஆஃப் 3. A copy constructor implies you have some external references or complex data structure or internal ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஸ்ட்ரக்டரில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணணும் வந்து. ஸோ நீங்களா ஒரு டிஸ்ட்ரக்டர் கொடுக்கணும். சேம் திங் ஹேஸ் டு பி டன் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையும் ஷாலோ காப்பி அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்களா வந்து ஓன் மெமரி வந்து அலோகேட் பண்ணணும். இதுதான் வந்து ரூல் ஆஃப் 3. ஓகே, இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. யூஸ்வலாக இவ்வளோ இன்டர்லிங்கட் அப்படின்னா நம்ம யோசிக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த நேரத்துக்கு வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் வந்து. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிக் 3யோட கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.